ஹாய். அமெரிக்கா, ஈரான், ஹோர்முஸ் ஜலசந்தி, பெட்ரோல், டீசல், கேஸ் இத பத்தியே தான் நமக்கு மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்தது இல்லையா? ஏன்னா இந்த அமெரிக்கா, ஈரான் போர்னால எல்லா நாடுகளிலும் பயங்கர பற்றாக்குறை. என்ன பற்றாக்குறை அப்படின்னா கேஸுக்கு. அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மக்களும் எல்லோரும் கஷ்டப்படுறதோட ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எப்படி நம்ம இந்த கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நல்ல செய்தியா ஒண்ணு வந்துருச்சு. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்ல செய்தி வந்துருச்சு. ஏன்னா நேத்திக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள போர் நின்னாயிடுச்சு. இனி போர் கிடையாது. நாங்க எங்களுக்குள்ள சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு நாங்க போட போறோம். அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பிரச்சனையே இருக்காது. அந்த ஹோர்மஸ் அந்த கால்வாய் இருக்கு இல்லையா, அந்த ஹோர்மஸ் நீரினையும் நாங்க ஓபன் பண்ணி விட போறோம். அதனால எல்லா கப்பல்களும் எப்பயும் போல போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதனால உலக மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஹோர்முஸ் முனையில தான் எப்பவுமே கப்பல்களை வழி விடாம அந்த அமெரிக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதே போல ஈரானும் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுல நமக்கு டார்ச்சர், எல்லா மக்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம இந்திய கப்பலுக்கு மட்டும் தனி மரியாதை கொடுத்து ஈரான் வழி அனுப்பி வச்சுட்டு தான் இருந்தது பாருங்க. இப்ப இந்த 2 பேருக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட போவதனால இந்த போர் நிக்க போகுது. போர் நின்றுடுச்சுனாலே நமக்கு சாதாரணமா எப்பயும் போல வர போக இருக்கும். அதனால பாருங்களேன், தங்கத்துலதான் எல்லாம் முதலீடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கச்சா எண்ணெய் இது மேல, அதாவது பெட்ரோல் டீசல் எடுக்கிறதுக்குரிய அந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதன் மேல பங்குதாரர்கள்லாம் அதுல ஈடுபடுறதா இருந்தாங்க, ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. முதலீடுகளை அதிகமா போட்டாங்க. ஆனா பாருங்க, இப்ப நேற்றிலிருந்து எப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாரோ போர் நின்னாச்சு அப்படின்னு சொன்னாரா, ஒப்பந்தத்துல கையெழுத்திட போறோம், இனி போர் கிடையாதுன்னு சொன்ன உடனேயே நமக்கு இந்த கச்சா எண்ணெயோட விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு, தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. முக்கிய அத்தியாவசிய தேவை நமக்கு கச்சா எண்ணெய் தான் இல்லையா? அதனால எல்லோருமே, உலகத்துல இருக்கிற எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்க. நாமளும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இப்ப இனி பெட்ரோல் டீசல் விலையை குறைஞ்சிரும். அதே மாதிரி நமக்கு கேஸ் விலை குறைஞ்சிரும் இல்லையா?